எல்லாரும் கைகளை தட்டுவோமா? நன்றி. ஆமென். God bless you all. Amen. Thank you Lord. அப்படியே எல்லாரும் அமர்ந்த வண்ணமாக ஒரு பாடல், உறைவிடமாய் என்னை தெரிந்து கொண்டீர் சொல்லி அந்த பாடல், ஃபாதருடைய பாடலை தியானம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அப்பா தகப்பனே, என் வாழ்க்கையில நாங்கள் உயர்த்துவோம் அப்பா, பாடுவோம் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒரு ஒப்பு கொடுத்து பாடுவோமா? விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் இயேசுடைய இந்த ராபோஜனை நம்ம நினைவு கூர்ந்து அவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பயணம் இஸ் நாட் அபவுட் த ஏஜ். நம்மளுடைய பயணம் நம்மளுடைய வயதை பொறுத்து அல்ல. இந்த பயணம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய திட்டத்தின்படி கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷமாய் பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆமென். உலகத்தில் நீங்களும் நானும் இந்த வாழ்கிற இந்த மலேசியா தேசத்திலே சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருப்பார். ஆமென். ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமும் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. இந்த ராபோஜனம் இஸ் பி அ ஸ்பெஷல், மிஸ் பண்ணவே கூடாது. உலக போக்கோடு எனக்கு உறவில்லை, சாத்தான் செயல்களோடு எனக்கு தொடர்பில்லை. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எது வந்து நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் நம்மளுடைய சொந்தங்களையும் வந்து தொட்டு நம்மளை தூரம் கொண்டு போனாலோ, அப்பா நம்மளுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஒரு பொருத்தனையோடு இப்போ இந்த ராபோஜனை நம்ம எடுத்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம்.
உங்களுக்கு எனக்கும் அது ஒரு ஒரு மத்திய அதிகாரத்தில் 6:20 வசனத்தில் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பார்ப்பாரு. அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம நினைவு கூர்ந்து அவருக்காக எடுக்கப்படுகிற இந்த அவர் சிந்தனை, அந்த இரத்தத்தின் அந்த பாடுகள் நிமித்தம் நீங்களும் நானும் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாக இவ்வளோ அழகாக கர்த்தர் உங்களை என்னை நடத்துவதற்கு அவருடைய ராஜ்யத்தில் உங்களை பயன்படுத்தும்படியாய். ஆமென். உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டே பிரித்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே. தூய்மையாக்கினேன் ஆவி ஆத்மாவை, தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் அவர் தூய்மையாக்கி அவருடைய வல்லமையினால நம்மளை பூரணப்படுத்த முடியும். விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உங்க பிரசன்னம் ஆடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே அப்பா. டேடி, என் செல்லம், எனக்கு எல்லாம் உங்களை தான் நான் பாடுவேன்ப்பா. உங்களை நான் உயர்த்துவேன். உங்க ராஜ்யம் என் மேல கட்டப்படும். உமக்காக தியாகங்களுக்குள்ளாக கடந்து செல்லுவேன். சொல்லுங்க, அப்பா அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல நினைவு கூர்ந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பின் தகப்பனே சுவாமி, இந்த 5ஆம் மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்க சபையில் உம்முடைய சித்தத்தை செய்யத்தக்கதாய் உங்க ராஜ்யங்களுக்கு கர்த்தாவே சுவாமி, எங்கள் சிந்தையை திறப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வைத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தினால்
தேவ செய்திக்கு ஐ திங்க் சவுண்ட் இஸ் குவைட். என் தேவ செய்திக்கு போவது முன்பாக சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை பேருக்கு சிசிஎஃபோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? how many of you எத்தனை பேர் நம்மளுடைய சிசிஎஃபோட யூடியூப் சேனல் அல்லது சிசிஎஃபோட இங்கே லைஃப்பில் போகிற தேவ செய்திகளை நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் கேட்கலாம்? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியும். கேட்குறீங்களா? பார்க்குறீங்களா? ஐ திங்க் சத்தமே இல்லை. ஓகே, உங்கள் கரங்கள் உயர்த்துங்க, நாங்கள் பார்க்கணும். எத்தனை பேர் நீங்கள் யூடியூப் சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? லெஸ் தென் 50% குறைவு. காலையிலும் மேபி நம்ம கேட்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, தியர் டீம் sacrifice அவங்களோட நேரத்தை செலவு பண்ணி அநேக காரியங்கள் அவங்க செட்டப் பண்ணி போடுறாங்க. யாருக்காக தெரியுமா? நாட் அவுட் சைட் ஆஃப் த பீப்புள், நமக்காக. ஆமென். இங்கே ஆண்டோடைய வார்த்தைகள் பேசப்படுகிற தேவ வார்த்தைகள் நீங்கள் கேட்கலாம். லைஃப்பில் நீங்கள் கேட்குறவங்க கேட்கலாம். பிறகு இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களோட கூட சில வார்த்தைகள் பேசியிருந்தாருன்னா நீங்கள் இந்த வாரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது திருப்பியும் நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள உரிமை, நம்மளுக்கு இருக்கிற உரிமை. இன்றைக்கி அந்த உரிமையை குறித்து தான் என்னுடைய தெய்வ செய்தியும் கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த கேமரா ஒரு ஃபியூ தௌசண்ட் இருக்கும். ரீசன்ட்லி ஒரு 3000 ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களோட மீடியா டீம் இந்த ஒயர் எல்லாமே அப்கிரேட் பண்ணணும். தேர் ஆர் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் அங்கே உங்களுடைய பணம், நம்மள சபையில் உள்ள பணத்தை எடுத்து நம்ம அதெல்லாம் வாங்கி நம்ம ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம ஜனங்கள் பார்க்கணுன்றதுக்காகவே. ஆமேன். ஸோ அதை நீங்கள் மேக் யூஸ் பண்ணணும். போய் பாருங்கள். நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் வெளியில் உள்ள யூடியூப்பில் பார்க்குற தெய்வ செய்திகள் தவறு கிடையாது, எல்லாமே நல்லது. ஆனால் நீங்கள் அதை என்னத்தை பார்க்குறோன்றதுக்கு ரொம்ப முக்கியம். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். நம்மளுடைய சிசிஎஃபோட பழைய பிரசங்கங்கள் இந்த ஆண்டு இப்போ பாருங்கள், 4 மாதம் முடிஞ்சது. இந்த 4 மாதத்தில் ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை குறித்து பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்காரு. அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருந்த சில காரியத்தை உணர்த்தினார், ஒட்டைச்சாரு, மாற்றினார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோமா, இல்லை இன்னும் ஸ்டில் நம்ம அப்படி இதாக இருக்கிறோமான்னு நம்மளை தான் நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ளணும். ஆமேன். அப்படி நீங்கள் அந்த காரியத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் சில காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோட கூட இந்த நாளில் நம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்தை முதலாவது நம்ம வாசித்து, மத்தேயு 6வது அதிகாரம் 9 வாசிக்க கேட்போம். நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதுதான் நம்முடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம். ஆமென். நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தில் இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த காரியத்துக்கு நீங்களும் நானும் எப்படி நம்மளை அதில் தகுதிப்படுத்தி கொள்வதற்காக சொல்லலை, அதில் எப்படி நீங்களும் நானும் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உரிமையை பயன்படுத்தும்படியாய் இந்த இரவு நேரத்தில் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அதே வசனத்தில் 20வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலையில் we are normally நம்மளுடைய எண்ணங்கள், நோக்கம் எல்லாமே
இந்த வருடத்தில் நான் என்ன செஞ்சு முடிக்க போகிறேன், வாட் ஐ வாண்ட் பி, நான் என்ன இதை பண்ண போகிறேன்னு அப்படி நம்மளுக்கு ஒரு குறுகிய கால திட்டம் இருக்கும், அல்லது ஒரு 5 years பிளான் இருக்கும், அல்லது ஒரு 10 years பிளான் இருக்கும். வாலிபர்கள் சிலர் நான் அடுத்த கட்டமாக நான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கானக்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும். சிலர் படிப்பு, மேல் படிப்புக்கான சில ஆயத்தங்கள் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்கிறது, விசுவாசிகளுக்கு விசேஷமாய் நீங்களும் நானும் பரலோகத்தில் சில பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொக்கிஷங்கள் சொல்லப்படும் போது வேதத்தின்படி, வேதத்தின் சத்தியத்தின்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன காரியங்கள். ஆமென். அதான் நான் சொன்னேன், இந்த லைஃப்பில் போடுற இந்த காரியங்கள் இன்றைக்கி நமக்குரியது. நான் எந்த நேரம் வேணாலும் நம்மளுடைய சேனலுக்குள்ளாக போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், நான் போய் அதை பார்க்குறதுக்கு என் நேரத்தை ஒதுக்கி நான் போய் பார்க்கணும். அப்போ நான் பார்க்கப்படும் போது ஓகே பாஸ்டர் பேசியிருக்காரு இந்த வாரத்தில், இந்த வாரம் இதில் பேசியிருக்காரு, இந்த வசனத்தின்படி பேசியிருக்கிறார். ஸோ அதை நான் திருப்பி தியானம் பண்ணும்போது ஐ கேன் கோ ஹவு மெனி டைம்ஸ், நான் எவ்வளோ தடவை போனாலும் நான் போகலாம். அதே இந்த சபையில் இல்லாதவர்கள் நம்மளுடைய சிசிஎஃப் சேனலில் வந்து பார்க்கணுன்னா பார்க்க முடியுமா? முடியாது. அவங்க என்ன கேட்கணும், அவங்க என்மீன்கிட்ட கேட்கணும், ரிக்வெஸ்ட் அனுப்பணும், கேன் ஐ ஜாயின் யுவர் குரூப். அவங்க அக்செப்ட் பண்ணால் அந்த நபர் பார்க்கலாம், அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா பார்க்க முடியாது. ஆமென். இன்றைக்கி இந்த ராஜ்யத்தின் சில உரிமைகள், என்னுடைய தேவ செய்தி, தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களின் உரிமை, அவங்களுடைய உரிமை, அந்த உரிமையை நீங்களும் நானும் பயன்படுத்தணும். அது கர்த்தர் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். அதை பயன்படுத்தாதபடிக்கு அப்படியே இருந்துச்சுன்னா ஆமென், நீங்களும் நானும் பின்தங்கினவர்களாய் காணப்படுவோம். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து லூக்கா 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ராஜ்யம் வெளியிலலாம் இல்லை, யாருக்குள்ளே இருக்கிறது நம்ம பார்க்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, நீங்களும் நானும் நினைக்கிறபடி வராது. தொடர்ந்து, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். இங்க இயேசுகிட்ட கேட்குறாங்க இந்த பரிசேயர்கள்லாம், இவர் எப்படியாச்சும் மாட்டி விட்டுணும், இவர்கிட்ட எதையாவது ஒன்று இது பண்ணிடணும்னு சொல்லி அங்கே கேட்கப்படும்போது, அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும்னு சொல்லி கேட்கும்போது அவர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் அங்கே இல்லை இங்கன்னு எதுவுமே கிடையாது, தேவ ராஜ்யம் முதலாவது உங்களுக்குள்ளாக. எல்லாரும் சொல்லுவோமா, தேவ ராஜ்யம் எனக்குள்ளாக வெளிப்படணும். ஆமென். சொல்லுங்களேன், எனக்குள்ளாக வெளிப்படணும். அது நமக்குள்ளாக இருக்கிறது என்று இங்கே இயேசு அழகா சொல்றாரு. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது விராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்குள்ளாக இருக்கிற சில காரியங்கள், அது என்னன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தணும். ஆனால் நிறைய தடவை நம்ம கேட்டுட்டோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம், ஆண்டவர் அநேக காரியங்கள் இதில் பற்றி பேசியிருக்கிறாரு. இந்த ஆண்டு இன்னும் ஒரு 7 மாதம், இப்போ நம்ம 5ஆம் மாதத்தில் இருக்கிறோம், இன்னும் ஒரு 7 மாதத்தில் ஒரு செட் பண்ணுவோம். இந்த 7 மாதத்தில் நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக என்ன செய்ய போகிறேன், எத்தனை பேத்துக்கு நான் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன், எத்தனை பேத்துக்கு என்னுடைய சாட்சியை நான் போய் சொல்ல போகிறேன், எனக்கு எப்படி இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருந்தேன் என் வாழ்க்கையில். ஸோ இது எல்லாமே அதான் இந்த ராஜ்யம் நமக்குள்ளாக வெளிப்படும் பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும். அதனால் நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது. ஆண்டவருக்காக சில காரியங்கள் உறுதியாய் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறேன், போய் சொல்லுங்கள். ஆனால் தடைகள் வரும். எத்தனை பேர் செட் பண்ணிங்க இந்த வருஷம், நான் போய் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட
என் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க, என் வேலை செய்கிற இடத்துல யார் என்ன நினச்சாலும் என்ன, இன்னும் ஒரு 7 மாதத்தில் மேபி நீங்கள் பார்க்குறவங்க சில பாடுகள், சில சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போவாங்க, தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, இந்த ராஜ்யத்தை கட்டணும். இந்த ராஜ்யத்துக்கு இந்த ஆண்டில் நான் ஒரு பங்கு, சின்ன ஒரு பங்காக இருக்கணும். செட் யோர் சைட். நீங்கள் ஒரு செட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா கர்த்தர் எப்படி எல்லாம் ஆயத்தப்படுத்தின சில காரியங்கள் நம்ம பார்க்கப்படும் போது இன்றைக்கி நான் அந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஆண்டவருக்கான சில காரியங்கள் பின்தங்கி போய் கொண்டு இருக்கிறது. ஆமேன். இன்னும் ஒரு 7 மாதம் இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. யார்கிட்ட பேச போகிறேன், எங்கே நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் பாஞ்சியோடு, அப்பா நான் போய் இந்த ராஜ்யத்தில் ஆண்டவருக்காக நான் செயல்பட போகிறேன். ஆமீன். நீங்கள் என்ன, அது நீங்கள் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். என்னோடு கூட சேர்ந்து மத்திய 25வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 1வது வசனமும் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்களும் நானும் சில வாரங்களாக பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்காக எப்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு இந்த காரியத்தில், இந்த வசனத்தில் வாசிக்கப்படும் போது இது ஒரு ஊமைகளாக இயேசு சொல்கிற ஒரு காரியம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். இங்கே என்னுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் வந்து அங்கே 10 பேர். ஆமீன். இந்த 10 பேர் எப்படி தெரியுமா, இன்றைக்கி உங்களை மாதிரி என்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட 10 பேர், சூசன். அந்த 10 பேரும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார். ஆமீன். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார். சிசிஎஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் இந்த ராஜ்யத்துக்கு வருவதாக, அந்த மத்திய 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் உங்கள் ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி அந்த வசனத்தை இந்த ஆண்டில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், அதை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம், அதுக்காக சில காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன். அப்போ இந்த 10 கன்னிகைகள் இங்கே நான் எதை ஒப்பிட்டு நான் உங்களை சொல்கிறேன்னா, சிசிஎஃப் சர்ச் மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே அந்த 10 பேர். ஆமீன். இன்க்ளூட் மீ, இன்க்ளூட் அவர் பாஸ்டர்ஸ், இன்க்ளூட் லீடர்ஸ், எல்லாருமே. ஆனால் அந்த 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னொரு 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாமே சப்ளை பண்ணாங்க. பாருங்கள், அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு, அவங்கக்கிட்ட ஒரு விளக்கு, அந்த எண்ணெய், தீவெட்டி, அவங்க அந்த 10 பேர்த்துக்கிட்டையும் எவ்ரிதிங் ப்ரொவைட். 10 பேரும் எல்லாத்துக்குமே இருக்குது கையில், எண்ணெயும் அந்த தீயும் அப்படி வச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த சம்பவத்தை நம்ம நிறைய தடவை வாசிச்சிருக்கிறோம். பட் அங்கே என்ன நடக்குதுன்னா, மணவாளன் வர தாமதித்ததுனால அந்த 10 பேரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே அந்த 5 பேர், அந்த புத்தி உள்ள 5 பேர் அவங்க கையில் எண்ணெய் இருந்தது, இன்னொரு 5 பேர் கையில் எண்ணெய் கொண்டு வரலை. அவங்க ஜஸ்ட் அவங்கள்ட்ட கொடுத்தது மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. மணவாளன் வரும்பொழுது அவங்க கையில் எண்ணெய் இருந்த அந்த 5 பேர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆமீன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற எண்ணெயை நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் நாட் அ கொண்டேம். இங்கே 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, அது என்னோடய சப்ஜெக்ட் கிடையாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 10 பேர் தான் என்னுடைய சப்ஜெக்ட். ஆமீன். அந்த 10 பேர் தான் என்னுடைய சப்ஜெக்ட். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இந்த ராஜ்யத்துக்கு அவர் நமக்கு எதை வச்சிருக்கிறார், என்ன உரிமையை வச்சிருக்கிறார், இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம இந்த 12வது அதிகாரத்தில் தான் இன்றைக்கி நான் என்னுடைய தெய்வ செய்தியை முழுமையாய் ஆவியானவர் நம்மளோடு கூட நம்மளை நடத்தணும். ஆமீன். இந்த 12 மாதத்தில் அவருடைய வரங்கள், அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த எண்ணெய்,
கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நிறைவாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற சில வரங்களை குறித்து நீங்களும் நானும் அறியாமல் இருக்கக்கூடாது. ஆமேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மறந்தே போயிட்டோம். சில காரியங்கள் இது எனக்கு இருக்கான்னு கூட தெரியாமல் இருக்கிறோம். சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் கூட நம்ம கடந்து போயிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற எண்ணெய் எங்கே திரும்ப அங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த இரவு நேரத்தில் இந்த வரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசையாக கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆமேன். அவருடைய வசனங்கள், அவருடைய வரங்கள் இல்லாமல் நீங்களும் நானும் ஒரு அணுவும் அசைக்க முடியாது. குடும்பத்தை நடத்த முடியாது. ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமேன். எவ்வளவுதான் நீங்களும் நானும் திறமையாக இருந்தாலும், மாஸ்டர், பிஹெச்டி, டிகிரி ஹோல்டர் எல்லாமே எடுத்திருந்தாலும், பாஸ்டர்னு நான் கட்டிட்டு பிஷப் இல்லை என்னென்ன பட்டம் பதவி எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு ஆத்மா கூட என்னால் ஆதாயப்படுத்த முடியாது. ஆமீன். இன்னைக்கு நம்மளுக்கு வேண்டியது இங்கே இருக்குது. இந்த இரவு நேரத்தில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம கேட்க போகிறோம். என் வாழ்க்கையில், என்னுடைய சபையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகள் மத்தியில், என்னுடைய வாலிபர்கள் மத்தியில், என்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியில், மூப்பர்கள் மத்தியில், ஸ்திரீகள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில் எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிற சில வரங்களை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அந்த வரத்தின் மூலமாய் என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்யப்பட முடியும், நீங்களும் நானும் அதை டெய்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். வாசிங்க 4வது வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. தொடர்ந்து. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், ஆவியானவர், கர்த்தர், தேவன், இவை எல்லாருமே ஒருவர் தான். ஆனால் அவங்களுக்குள்ள இங்கே சொல்லப்படுகிற வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு. ஆமென். வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு. இந்த இரவு நேரத்தில் நம்ம என்னென்ன வரங்கள் இருக்குது? ஓகே, எத்தனை வரங்கள் இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? படிச்சிருக்கிறவங்க நீங்கள் சொல்லலாம். சில பேர் மறந்துருப்பீங்க. எத்தனை வரங்கள் இருக்கு? பரவாயில்ல, கேஸ் பண்ணுங்க. எனிவன்? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 9 வரங்கள் இருக்கு. கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த வரங்கள் எல்லாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த வரங்களில் எத்தனை பேர் இது நான் சொல்லி நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட வரங்கள் என் வாழ்க்கையில் நான் ஆசைப்படுறேன், ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன்னு சொல்லி நான் ஜெபித்தது உண்டு என்னுடைய வாலிப நாட்களில். பாஸ்டர் சார்ல்ஸ் ஆபிரகாம் அவருடைய ஊழியத்தை பார்த்து நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆசைப்படுகிறது தவறு கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற சில வரங்கள், ஆண்டவரே நானும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, யாரை? இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். அப்படி சில ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்புவார். அப்படி தான் வெள்ளைக்கார ஊழியர்கள்லாம் பேனியின் அவருடைய கூட்டத்தில் தான் இவர் போயிருக்காரு, பாஸ்டர் சார்ல்ஸ் ஆபிரகாம். அங்கே அவரை பார்த்து அவரை அபிஷேகம் பண்ணி, நீ போய் என்ன மாதிரி இந்த ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி அநேக தேசங்களுக்கு இவர் போய் பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ நீங்களும் நானும் ஒருத்தரை பார்த்து இப்படிப்பட்ட ஊழியம், இப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு இருக்கணும்னு கேட்குறது தவறு கிடையாது. ஆமேன். அது பொறாமை இல்லை. வரங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமேன். நான் மேலே வாசிச்சுவல்ல, வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர். எல்லா இடத்துலையும் ஆவியானவர் ஒருவர் தான். அமெரிக்காவில் அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற அந்த பாஸ்டர் பேனியின் அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் ஒருவர் தான். ஆமேன்.
அப்போ இந்த வரங்கள் சொல்லி நம்ம பார்க்கப்படும் போது நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை வரங்கள் இருக்குன்னு. ஒன்றாவது அதில் நீங்கள் வாசிக்கலாம் 8வது வசனம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஓகே, ஒன்றாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், the word of wisdom. எழுதிக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னைக்கு இந்த 9 வரத்தை நீங்கள் எழுதிட்டு போய் ஜெபிக்க போகிறோம். அதில் தான் நான் சொன்னேன், நீங்கள் என்ன ஆசையாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டீங்களோ, என் பர்சனல் லைஃப்பில் நான் மிஷனுக்கு நான் போகணும், ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா நம்ம போடுற திட்டங்கள் எல்லாமே நம்ம ஆசைப்படுவோம், ஆனால் அது நம்மளால் செயல்படுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய மாம்சம் என்ன செய்யும்? போராடும். ஆவியில் நீங்களும் நானும் ஏதாவது ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை பண்ணி அதை நீங்கள் செயல்படுத்தும் வரும்போது நம்மளுடைய மாம்சம் அதுக்கு விரோதமாய் செயல்படும். ஆமென். அந்த மாம்சத்தை நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா இந்த வரங்கள் நம்மளுக்கு வேணும், இந்த ஞானம் நம்மளுக்கு வேணும். இந்த ஞானம் இல்லைன்னா நீங்களும் நானும் நம்மளுடைய வீடை கட்டவே முடியாது. ஏன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்தில் சண்டை வருது? நல்லா குடும்பம் போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ளாக. யோசிச்சு பாருங்க, ஏன், எதனால நம்மளுக்கு இந்த சூழ்நிலைலாம் வருது? ஏன்னா மாம்சத்தில் சில காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படும். எப்பயுமே நம்ம ஆவியிலே தான் அப்படி மன்னிக்கிற சூழ்நிலையில் எல்லா நேரத்துலையும் அவங்க மன்னித்து அரவணைச்சு போகிறதில்ல. சில நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போல் நம்மளுடைய மாம்சம் சில நேரத்தில் வெளிப்படும். அப்போ இப்படி மாம்சம் வெளிப்படும் போது யுத்தம் நம்மளுக்கு என்ன வரும்? கோபம் வரும். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம பின்னால் திடீர்னு இப்படியே லைட் அடிப்பாங்க, ஓன் அடிப்பாங்க, திடீர்னு கோபம் வரும். இதெல்லாம் டெய்லி லைஃப். எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு 2 நாள் முன்னுக்கு நான் காடியில் போயிட்டு இருக்கிறேன், நான் மெதுவாக போயிட்டு இருக்கேன். என்ன ஓன் அடிச்சுட்டு பின்னாடி ஓன் அடிச்சுக்கிட்டு நான் ஜஸ்ட் நார்மலாக தான் இருந்தேன். என்னை வெட்டிக்கிட்டு கையில் காட்டிட்டு போனால் எனக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துச்சு. திருப்பி நான் வெட்டிட்டு போய் நின்னேன். இப்போ வெட்டிட்டு நின்னோன்னே என்கிட்ட ஆண்டவர் பேசினார், நீ ஏன் இப்போ கோவப்படுற? வாய் அவன்கிட்ட நீ பேச போறியா? நீ சத்தம் போட போறியா? நீயும் அவிசுவாசி மேலே நிற்க போறியா? எனக்கு கேட்டோன்னா உள்ளத்தில் ஒரு அப்படி கொஞ்ச நேரத்தில் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்மளுக்கு அது டக்குனு கோவம் வந்து, என்னடா நான் ஒன்றுமே செய்யலை வந்து கோபம் வெட்டி. இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவருடைய வரங்கள், நீங்களும் நானும் அந்த வரத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக நீதிக்கும் அநீதிக்கும் நான் வேறு லெவலில் நான் நிற்கிறோம், நான் வந்து கிறிஸ்துவை போல அந்த ஆவியில் எப்பயுமே நான் ஜெயிக்கணும், என் மாம்சத்தை நான் ஜெயிக்கணும்னு சொல்கிறப்படும் போது இப்படிப்பட்ட ஞானத்தை போதிக்கும் வசனத்தின் வார்த்தைகள் நம்மளுக்குள்ள வேணும், வரங்கள் வேணும். அப்போ நீங்களும் நானும் இந்த வரத்தை கேட்கணும் ஆண்டவர் சமூகத்தில். யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லுகிற யாத்திரையாகமம் 14:14. இது என்னுடைய பெஞ்ச் மார்க் வசனம். இது என்னோடய வாழ்க்கையில் எப்பயுமே இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சில நேரத்தில் என்னுடைய மாம்சத்தில் எந்த காரியங்கள் நான் வந்தாலும் அதுக்கு நான் உடன்பட்டு போகாதபடிக்கு இந்த வார்த்தையை நான் யாத்திரையாகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யார் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்க சும்மா இருப்பீர்கள். நீங்களும் நான் என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் தான் என்னை குறுக்கிட்டார், நீ ஏன் இப்போ கோவப்படுற? வாய், இது சின்ன காரியம் தானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் அந்த காரியம் எனக்கு என்னை திரிக பண்ணிச்சு, என்னுடைய மாம்சத்தின் செயல்பாடுகள் திரிக பண்ணிச்சு. பட் ஆனால் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் எதுவுமே பேசாதபடிக்கு
நான் எனக்கு கோபம் வந்தது தான் எனக்கு தெரியும். பட் ஆனால் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணார். ஆமீன். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன காரியங்கள் நினச்சி பார்க்கலாம். சின்ன சின்ன காரியம், வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன காரியம், வேலை இடத்துல நடக்கிற சின்ன காரியங்கள், இது எல்லாமே ஆண்டோடைய வரங்களினால் நீங்களும் நானும் அதை மேற்கொள்ளணும். ஆமீன். கோபமாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற சில தோல்விகள், இல்லை சில காரியங்கள், இது எல்லாமே நான் நம்மளுடைய சுபாவத்தின்படி நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுது, கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் டிவோர்ஸ் அது வரைக்கும் கடந்து போயிடுது. ஒரு குடும்பம் ஏன் பிரிஞ்சு போகிறாங்கன்னா, அவங்களுடைய மாம்சத்தின் செயல்பாடுகள், அவர்களுக்குள்ளாக அந்த வரங்கள் செயல்படலை, அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உரிமையை அவர்கள் ப்ரோக்ளைம் பண்ணலை, அவர்கள் அறிக்கை செய்யலை. ஆமீன். அவங்க அறிக்கை செஞ்சாங்கன்னா இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில். ஆமீன். இது நான் பர்சனல் உள்ள காரியத்தை நான் சொல்கிறேன். ஏன் இந்த ஞானத்தை போதிக்கும் வரங்கள், ஓகே, நான் முதலாவது அந்த 9 வரங்களையும் நான் சொல்கிறேன். நோட்ஸ் எழுதுறவங்க நீங்கள் எழுதி கொள்ளுங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனம், the word of knowledge. 2வது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், 3வது விசுவாசம், the gift of the faith. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், குணமாக்கும் வரங்கள், gift of healing. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, the working of miracles. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், தீர்க்க தரிசனம் உரைத்தல், the gift of prophecy. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிவர்களும், ஆவிகளை பகுத்தறிது, the discerning of the spirit. ஓகே. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை பேசுதல், different kind of tongues. ஓகே. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. கடைசி பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது, interpretation of the tongues. ஆமென். இந்த 9 வரங்களுக்கு நீங்களும் நானும் ஆசையா ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ஆமென். நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன காரியங்கள், என்ன வரங்கள் உங்களுக்கு வேணும்? ஞானத்தை போதிக்கிற வசனத்தின் வரம் உங்களுக்கு வேணுமா? இது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஈவா கொடுத்தது, பரிசாக கொடுத்தது. எப்படி ஒரு ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஈவா கொடுத்தாரோ, அதே போல தான் அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஈவா கொடுத்துருக்கிறாரோ, அதே போல தான் இந்த வரங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஈவா கொடுத்தது. ஆமென். இந்த வரங்கள் மூலமா நம்ம குடும்பத்தையும் கட்டலாம், நம்மளுடைய ஊழியத்தையும் கட்டலாம், இந்த தேசத்தையும் கட்டலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் கட்டலாம். ஆமென். இந்த வரங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ இருக்குது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வரங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? இல்லை, இந்த வரமே எனக்கு தெரியல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆமென். இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த வரங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் ஐயா கர்த்தாவே, இந்த ஆண்டில் ராஜா உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வரங்கள் தேவை கர்த்தாவே சுவாமி. 5 மாதம் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்க. இன்னும் அடுத்த 7 மாதங்கள் கர்த்தாவே, இந்த வரங்கள் மூலமாக எங்களோடு கூட அநேக காரியங்கள் கிரியைகளினாலே ராஜா சுவாமி நாங்கள் செயல்படுத்தத்தக்க எங்கள் ஆவி, ஆத்மா, எங்கள் சரீரங்களை கர்த்தாவே சுவாமி நீங்கள் புதுப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு இந்த வரங்கள் செயல்படும்படியாய் அப்பா நீ வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் இப்போ படித்த 9 வரங்கள் ஆண்டவரே, த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் ஆண்டவரே, இந்த கிஃப்டை கர்த்தாவே சுவாமி எங்களை மறுபடியுமாய் கட்டி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் ராஜ்யத்தின் ஐயா பெரிய காரியங்கள் செய்யத்தக்க இந்த வரங்கள் ஆவியானவர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் சிசிஎஃப் சபைக்கு அப்பா இந்த வரங்களில் உள்ள காரியங்கள், இந்த வரங்களுக்குள் இருக்கிற சத்தியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். இதில் 2 காரியங்கள் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் நான் ஆயத்தப்படுத்தின 2 காரியங்கள் நான் பேசி அந்த தேவ செய்திக்குள்ளாக நான் கடந்து வர பார்க்குறேன். இல்லை முடியலன்னா நான் அடுத்த என்னுடைய தேவ செய்தியில் இந்த வரங்களை குறித்து தான் நான் பேசுவேன். ஆமென். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம். போன மாதத்தில் இந்த வார்த்தையை நான் பேசியிருக்கணும். ஆனால் எனக்கு நான் சிங்கப்பூருக்கு போயிட்டனால எங்கள் அண்ணனுடைய காரியத்துக்கு நான் போனனால அது நான் வர முடியல. ஆமென். பட் ஆனால் இந்த வரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இந்த வரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் அதை உரிமையாய், அதான் நான் சொன்னேன், எப்படி இந்த சிசிஎஃபோட நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் உரிமையாக போய் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதே போல் தான் இந்த வசனங்கள், இந்த வரங்கள் எல்லாமே உங்களுக்குரியது. ஆமென். உங்களுக்குரியது. நீங்கள் எந்த காரியத்தில், சில காரியங்களை தோல்வியான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதா, இந்த வரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம் எனக்கு வேணும். நான் வேதத்தை வாசிக்கப்படும் போது அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் எனக்கு வேணும். இப்படி நீங்கள் அது உங்களுடைய வாஞ்சியாய் மாறப்படும்போது இதில் இருக்கிற ரகசியத்தை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இது மாத்திரமில்லை, இந்த ஞானத்தினால எல்லாமே இன்றைக்கி ஞானத்தினால் நம்ம பார்ப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஞானத்தை குறித்து என்ன ஆண்டவர் இன்னும் பேசுகிறார் சொல்லி. உங்களில் ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேளுங்க. உங்களுடைய குடும்பத்தை கட்ட, ஆமென், உங்கள் குடும்பம் அழகான ஒரு குடும்பமாக, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக, உங்கள் பட்டணத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக, இப்படி நீங்கள் உங்களுடைய இந்த ஞானத்தின்படி நீங்கள் கேட்கப்படும்போது ஆண்டவர் உங்களுக்கு அது மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் நிறைவாய் செய்வார். சாலமோனுக்கு அவன் ஞானம் கேட்குற, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் குறிப்பிட்டு கரெக்டாக கேட்ட நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஞானம் மட்டும் இல்லைப்பா, எல்லாத்தையும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆமென். வேதத்தில் உள்ள காரியங்கள் நீங்கள் அதில் குறைவாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க. ஆமென், கேளுங்க. அப்படி ஞானமாக இருக்கிற சூழ்நிலையில் இது நான் உங்களுக்கு குடும்பத்தின் காரியத்தை தான் நான் பேசிகிட்டு. இப்போ இந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு எப்படின்னா, நீங்கள் ஊழியத்துக்குன்னு போகும்போது ஒருத்தரை போய் நீங்கள் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் போய் பார்க்கப்படும் போது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய, ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுங்க, இவங்ககிட்ட நான் எப்படி பேசணும். ஆமென். அப்போ நீங்கள் கேட்கப்படும் போது அது ஆண்டவர் அழகாக உங்கள்கிட்ட பேசுவார், காட்டுவார். நீங்கள் அங்கே போய் பேசும்போது, ஆய் பிரதர் எப்படி இருக்கீங்க, அப்படி பேசும்போது அவர் உங்கள் வார்த்தையினால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஒரு காரியம் பார்ப்போம். யோவான் அதிகாரத்தில் 4வது காரியம், இதில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். எப்படி இயேசு ஞானமாக இந்த சமாரியா பெண்ணிட போய் பார்த்து பேசுகிறான்னு சொல்லி நம்ம அதில் ஒரு காரியம் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இயேசு அதை ஞானமாக எப்படி அதை டீல் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்போம். அவன் சமரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாக யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியா உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த சமாரியா பெண்ணுடைய வாசிக்கிறது நம்ம அநேக தடவை கேட்டிருக்கோம், நிறைய தடவை. இது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் வரேன். எப்படி இயேசுவோடு கூட இந்த சீசர்களோடு தான் அவர் அந்த சமாரியா பட்டணத்துக்கு போகிறார் இயேசு. அப்போ அங்கே போகும்போது நீங்கள் பாருங்கள், இயேசு தனிமையாக தான் இந்த சமாரியா பெண்ணை சந்திக்கிறாரு. இஸ் நாட் அந்த 12 சீசர்கள் கூட வச்சுக்கிட்டு பேச கிடையாது. அங்கே பார்க்கப்படும் போது நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. 7வது வசனம். அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இப்போ சீசரோடு தான் போகிறாரு, அந்த பட்டணத்துக்கு போகிறாரு. 12 சீசர்கள் கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட போகும்போது இந்த 12 பேர்த்த அழகாக கழட்டி விட்டார். அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு பெண் வருவா, இவங்ககிட்ட இன்றைக்கி ஆண்டவரை பற்றி நான் அவங்களுடைய சூழ்நிலையை நான் பேச போகிறேன். இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இந்த சமரியா பெண் மூலமாக அந்த பட்டணத்தையே என்ன செய்ய போகிறாரு,
அவருக்கு எல்லாமே தெரியும். பட் இருக்கும்போது அவர் பாருங்கள் என்ன செய்கிறாருன்னா, அவர்கள் கூட இருந்த அந்த 12 பேத்தையும் நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள்லாம் போயிட்டு மத்தியானம் ஆயிடுச்சு, நீங்கள் போயிட்டு ஆகாரத்தை கொள்ளுங்கள், நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 12 பேத்தையும் அனுப்பிட்டார். அப்போ அவர் அங்கே தனிமையாக தான் இருக்கிறார். ஆமீன். இது நினச்சி பார்க்கலாம், அந்த நேரத்தில் பேதுரு தான் ரொம்ப அவர் இன்டராக்ட் பண்ணுறாருல, இல்லை நான் உங்கள் கூடயே இருக்கிறேன், இவங்களாம் போட்டோம், ஒரு 4 பேர் போனால் போதும் தானே, மற்றவங்களாம் நாங்கள் உங்கள் கூடயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருப்பாங்க. இப்போ நீ நம்மளாம் எங்கேயாச்சும் வெளியே போனால் யாராச்சும் ஒரு ஆள் வந்து கூடயே இருப்பாங்களே, நான் அவங்க கூடயே வரலாம், நான் அவங்க கூடயே இருக்கிறேன், பரவாயில்ல அவங்க போயிட்டு வரட்டும். பட் ஆனால் இயேசு இங்கே இந்த 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 சமரியா பெண்ணை பார்க்கறதுக்கு முன்பாக பாருங்கள், அவள் பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறா. அப்போ கூட இருக்கிறவங்களோடு கூட நான் போய் பேசினேன்னா, நான் இப்போ பிரசான்கிட்ட நான் போய் பேசும்போது, நான் தனிமையாக பேசும்போது அவளுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் என்கிட்ட பேச முடியும். ஆனால் என் கூட ஆள் இருந்தாங்கன்னா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க, ஏதாவது சொல்கிறதுக்கு கூட வெக்கப்படுவாங்க, ஆள் இருக்கா பக்கத்தில் அப்படின்னு. ஸோ அப்போ இயேசு இந்த சமரியா பெண்ணை சந்திக்கிறது கூட தனிமையாக போய் சந்தித்து, முதலாவது அவர் தனிமையாக இருந்துக்கிட்டு போனோன்னே சொல்லலை, நீ பாவத்தில் இருக்கிற, உனக்கு 5 புருஷர்கள் அப்படின்னு எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவர் அழகாக ஹேண்டிலிங் பண்ணுறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பான் அப்படின்னு அவர் அழகாக பேச்சு கொடுக்குறாரு. எவ்வளோ அழகாக அந்த 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 சூழ்நிலையில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு சில ஞானத்தின் வரங்களை செயல்படுத்துகிறாரு. ஜஸ்ட் அப்புறம் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு பேசப்படும்போது கேட்குறாரு, உன்னோட சூழ்நிலை. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு 5 புருஷன். அப்போ தான் அவளுக்குள்ளாக சில காரியங்கள் இவர் யாருன்னு அவர் வெளிப்படுத்துகிறார். ஐ மீன், ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வரங்கள் நம்மளுக்குள்ளே செயல்படும் போது, நீங்களும் நானும் ஆண்டோடைய சுவிசேஷத்துக்காக, ஆண்டோடைய காரியத்துக்காக யாரை போய் சந்தித்தாலும், எது எடுத்தாலும் போயிட்டு அவங்களுடைய சூழ்நிலையில் அப்படி ஒட்டைத்திடாதபடிக்கு முதலாவது அவங்கக்கிட்ட போயிட்டு அழகாக பேசி, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, உங்களுக்கு இந்த சூழ்நிலையா, என் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், என் ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுப்பார், எனக்கு கொடுத்த ஆண்டவர், எனக்கு சுகத்தை கொடுத்த இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்று நீங்கள் ஞானமாய் அவங்களுக்குள்ளே நீங்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்லப்படும் போது அந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ளாக கடந்து போகும். ஆமீன். அவங்க இந்த இயேசுவை நானும் பார்க்கணுன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இந்த ஞானத்தினால் இந்த ஊழியத்தை நம்ம கட்டப்படும் போது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், கேட்குற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் போய் கேளுங்க, ஆண்டவரே நான் என் ஊழியத்தில் உங்களுடைய ஞானத்தின்படி நான் யார்கிட்ட பேசணும், எங்கே பேசணும், எப்படி நான் பேசணும், உங்களுடைய சாட்சி, என்னுடைய சாட்சியை நான் போய் சொல்லப்படும் போது அவங்களுக்குள்ள அது ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி போய் நீங்களும் நானும் கேட்கப்படும்போது கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி எல்லாத்தையும் செய்வார். ஆமேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உமக்கு கொடுக்கப்படும் என்று யோவானில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம், 15வது அதிகாரம் 7வது வசனத்தில். ஆமேன். இப்படிப்பட்ட வரங்கள், அதே போல தான் அறிவை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 2வது சில காரியங்கள் பார்க்குற மாதிரி சில ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது வரம். ஐ நான் முடிக்க போகிறேன். 2வது வாரம் ஆவியை பகுத்தறிகிறது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சிலரோடு கூட நம்ம போய் பழகும்போது இந்த ஆவி யாருன்னு சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளாதபடிக்கு நீங்களும் நானும் அவங்கள கூட போய் பழகணும்னா அவங்களுடைய ஆவி நம்மளுக்கு அட்டாக் ஆகும். சில காரியங்கள் நான் சொல்கிறேனே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பண விஷயத்தின் மூலமாக நீங்களும் நானும் ஏமாந்து போகாதபடிக்கு யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, யார் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, யார் நம்ம கூட பழகுறாங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் நம்மளுக்குள்ளாக அந்த 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 வரங்கள் செயல்படணும். இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களுக்குள்ளே நீங்களும் நானும் என்ன வச்சுருக்கக்கூடாது, தொடர்பு வைத்து கொள்ளவே கூடாது. ஸ்பெஷலி யங்ஸ், யூத்ஸ், ஸ்கூல் படிக்கிறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமீன். அவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சிருவாங்க, இலக்க செய்வாங்க. வாலிபர், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஆமீன். ஸோ அவிஸ்வாசியோடு கூட நீங்கள் பழகப்படும்போது அவர்களுக்குள்ளே இருக்கிற சில கெட்ட பழக்கங்கள் அது என்ன செய்வாங்க, கொஞ்சம் நாளாக வாழா வந்து சுற்று எங்கள் கூட அப்படி வா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஐமீன் உங்களை என்ன செஞ்சுவாங்க, கரைப்படுத்துறதுக்கு உங்களை பல காரியங்கள் வரும்.
இந்த வாலிப நாட்களில் நீங்கள் கேளுங்க, ஆவியை பகுத்தறிகிற வரம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் யாரு கூட நான் பழகுறேன், யார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், யாரு கூட நான் போகிறேன், நான் யாரு கூட இருக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன தெரியுமா நடக்கும், சில தீட்டான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அப்போ தான் நம்மளுடைய குடும்பத்தில் சில வேதனைக்குரிய காரியங்கள் அனுமதிக்கப்படும். ஆமேன். இது நீங்களும் நானும் விளையாட்டாக எடுத்துக்கக்கூடாது, சீரியஸாக நான் உங்களோட சொல்கிறேன். ஏன்னா இது சின்ன சின்ன ஆரம்பத்திலே நீங்களும் நானும் அதை என்ன செஞ்சிட்டோம்னா, கண்டித்தோம்னா அது அவங்க மனம் திரும்பி வந்துடுவாங்க, இல்லைன்னா நம்ம இழந்துருவோம். ஆமேன். அப்படி தான் இன்றைக்கி அநேக காரியங்கள் சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி விட்ட எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கி மரமாக நிற்கிது. ஆமேன். அப்போ அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த வரங்கள் மூலயமா நான் சொல்கிறேன், ஸ்பெஷலி பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, இந்த வரங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளாக செயல்படணும். ஆசையாக கண்ணீரோடு ஜெபம் செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்க. இந்த வரங்கள் மூலயமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் கொண்டு வந்து அதை நிறுத்துவார். அதுதான் அழகான வர்த்தர் இது இருக்குது நீதிமொழிகளில், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் எங்கே திரும்ப அங்கே இருக்குது, நம்ம பிள்ளைகள் மூலியமாய். இந்த பிள்ளைகள் நம்மளுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் சந்ததி மூலியமாய் எல்லாமே ஆசீர்வாதத்தின் இந்த வேரில் இருக்கணும். அவருடைய வரங்களுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும்போது எல்லாமே அழகாய் கர்த்தர் நடத்துவார். அப்போ தான் இந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் பயன்படுத்துவோம். அப்படி இது நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே நீங்கள் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பாருங்கள். இன்னொரு 7 மாதத்தில் நான் எப்படி ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன், இந்த வரங்கள் உங்களை கொண்டு வரும். நீங்கள் ஆசையாக கேளுங்க. விசுவாசம், சில விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு வருகிற போராட்டத்தின் மத்தியில், இல்லை வியாதியின் மத்தியில், இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே வியாதி வரும். யாருமே சொல்ல முடியாது எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்லி. பட் ஆனால் உங்களுடைய வரங்கள் செயல்படும் போது அந்த வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துவார். ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டு சுகம் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உங்களை வச்சு தான் பயன்படுத்துவார். நான் எதுக்காக பாஸ்டரை போய் பார்க்கணும், இங்கே வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணணும், அவர்கிட்ட ப்ரே பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஊழியக்காரர்கள் சந்திக்கிறது நல்லது, தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வரங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஆமேன். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது சில வரங்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தினால கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அற்புதங்கள் செய்யும் சக்தி இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வரங்கள் வைத்திருக்கிறாரு அது எல்லாத்தையுமே செயல்படுத்த ஆசைப்படுவார். ஆமேன். என்னுடைய வாஞ்சை என்னன்னா, இந்த ஆண்டில் நீங்களும் நானும் எப்படி இந்த 10 கன்னிகைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்கள பயன்படுத்தினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டில் இந்த வரங்கள் மூலமாய் உங்களையும் என்னையும் கட்டணும். ஆமேன். கட்டும்போது தான் நீங்களும் நானும் நிலைத்திருப்போம். ஆமேன். ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். ஆண்டவருக்காக சில காரியங்கள் போகும், சில காரியத்துக்காக என்ன செய்வோம், அதில் இணைஞ்சிருப்போம். இல்லைன்னா எப்படி தான் இருப்போம், வருவோம், சபைக்கு வருவோம், சபையில் கேட்போம், கிளம்பிடுவோம். அதை நான் கேட்டேன், எத்தனை பேர் சிசிஎஃபோட அதை பார்க்குறீங்க? அது வாரத்தில் ஒரு நாள், வேறு ஒரு நாள், ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை ஜஸ்ட் உங்கள் டைம் எடுத்து ஒரு 45 minutes 1 hour ஜஸ்ட் பாருங்கள். பழைய பிரசங்கத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ஆமேன். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கப்படும் போது என்னென்ன வரங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு புது பலனாய் புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஆமேன். நீங்களும் நானும் சில காரியங்கள் இழந்து போயிருந்தாலும் சரி, ஏமாற்றத்துக்குள்ளாக கடந்து போயிருந்தாலும், தோல்வியில் இருந்தாலும், வறுமையின் மத்தியில் இருந்தாலும், ஏன் என் வாழ்க்கை இன்னும் எந்த ஒரு காரியமும் இப்படியே தான் இருக்கிறது, அது நான் ஏன் அது மேற்கொள்ள முடியலன்னு நீங்கள் எந்த காரியங்கள் அங்கலாய்த்து இருந்தாலும் சரி, இன்றைக்கி இரவு நேரத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். அப்படியே எல்லாரும் எழுந்த வண்ணமாக கண்களை மூடி